வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காணாமல் போனதாக கூறப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம். திசையன்விளை அருகே தோட்ட வீட்டில் பாதி எரிந்த நிலையில் உடல் கண்டெடுப்பு. ஜெயக்குமார் உடல் மீட்கப்பட்ட இடத்தில் மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் ஆய்வு. மரணம் குறித்து விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. உயிரிழக்கும் முன்பு காவல்துறையில் ஜெயக்குமார் அளித்த புகார் மனுவில் ரூபி மனோகரன், KV தங்கபாலு, ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தராஜா ஆகியோரின் பெயர்கள். ஜெயக்குமாரின் மரணம் தனிப்பட்ட இழப்பு என நாங்குநேரி MLA ரூபி மனோகரன் பேட்டி. நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அப்படி ஒரு மாவட்ட தலைவரை நான் இங்க இழந்தது மீண்டும் மீண்டும் சொல்றேன். எனக்காக பாடுபட்டவர் KPK ஜெயக்குமார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணத்திற்கு காரணமான அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மர்மமாக உயிரிழந்த ஜெயக்குமார் அளித்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 5 டிகிரி வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் வரும் 7, 8ஆம் தேதிகளில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு உட்பட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளிலேயே 22 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூர் மற்றும் விருதுநகரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பநிலை. குளு சீசனை அனுபவிக்க உதகை சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கத்திரி வெயில் தொடங்கிய நிலையில் உதகையிலும் அதிகரித்த வெப்பநிலை. ஊட்டி இது நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். கம்பேரிட்டிவ் டு அதர் டைம்லாம் இந்த டைம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஸோ ரோஸ் கார்டனில் ரோசஸும் கொஞ்சம் இதுதான் முன்ன மாதிரி இல்லை. பட் எனிவே நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணுறோம். இ-பாஸ் முறையை ரத்து செய்யாவிடில் விடுதிகளை திறக்க மாட்டோம். கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ் கூட்டமைப்பினர் அறிவிப்பு. எங்களுக்கு சுமூகமான தீர்வு ஏற்படாவிட்டால் நிச்சயமாக காலவரையற்ற நம்ம விடுதிகளும் மூடலும், நம்ம கடைகள் அனைவரும் வர்த்தக சங்கம் எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு நாங்கள் இந்த மே மாதம் எங்களுக்கு ஏற்கனவே பாதிக்க போகுது. இந்தியாவிலேயே புத்தொழில்கள் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம். மத்திய அரசின் தரவுகளை குறிப்பிட்டு மாநில அரசு பெருமிதம். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு சட்டப்படிப்புகளில் சேர வரும் 10ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. கூலி திரைப்படத்தில் இளையராஜாவின் பாடலை பயன்படுத்தியது இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்குமான பிரச்சனை. இளையராஜாவின் நோட்டீஸ் குறித்து ரஜினிகாந்த் பதில். சார் அடுத்து சார் உங்களை மும்பை பயணம் ஷூட்டிங் கடலூர் அருகே சாலையை கடக்க முயன்ற இளைஞர் மீது மோதிய சரக்கு வாகனம். சுமார் 20 மீட்டர் தொலைவிற்கு பைக்கை இழுத்துச் சென்ற அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சிகள். சிகிச்சைக்கு வந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பிசியோதெரபி மருத்துவர். தர்ம அடி கொடுத்து காவல்துறையில் ஒப்படைத்த பொதுமக்கள். கும்பகோணம் பழைய மீன் மார்க்கெட் அருகே பாதாள சாக்கடை குழாயில் வெடிப்பு. 4 அடிக்கு சாலை உள்வாங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு.
பாஜக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீதான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தீவிரப்படுத்த வலியுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கடிதம். அமீரக நாடுகளிலிருந்து 25 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த ஆப்கானிஸ்தான் தூதரக அதிகாரி 18 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்த மும்பை சுங்கத்துறை அதிகாரிகள். மேற்கு வங்க ஆளுநருக்கு எதிரான பாலியல் புகாரை விசாரிக்க புலனாய்வு குழு அமைப்பு. கொல்கத்தா காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு விசாரிக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் பிரச்சார பாடலுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி. உண்மையை தோற்கடிக்க முடியாது என ஆம் ஆத்மி எம்எல்ஏ எக்ஸ் பக்கத்தில் கருத்து. ஐபிஎல் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்கப் போவது யார்? பெங்களூரு, குஜராத் அணிகள் பலப்பரீட்சை. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணமடைந்துள்ள நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்ப என்னென்ன கோணங்கள்ல விசாரணை நடத்தப்படுகிறது? இப்ப தற்கொலை என்ற அந்த கோணம் விசாரிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக வினயா, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயக்குமார் செயல்பட்டு வருகிறார். கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் அப்படிங்கிறது புறநகர் காங்கிரஸ் அப்படிங்கிற அளவில் இருக்கிறது. இந்த ஏற்கனவே திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் அவர் வேட்பாளராக களம் காணுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். தொடர்ந்து பால்ராஜ் என்பவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு சீட் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். இந்த சூழலில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவரை காணவில்லை என அவருடைய உறவினர்கள், அவருடைய மகன் அவர் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் அதற்கு முன்பாகவே 30ஆம் தேதி தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாகவும் தனது வீட்டின் அருகே மர்ம நபர்கள் தொடர்ந்து வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கிறது, இதன் காரணமாக உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்ததாக அந்த கடிதமும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்பில் அந்த கடிதம் பெற்றுக்கொண்டதற்கான அவர்கள் அதை முழுமையாக அவர்கள் அந்த கடிதம் கிடைத்ததான தகவல்களை அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்த சூழல்ல அவருடைய அதற்கான தேடுதல் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் அவருடைய உடல் அப்படிங்கிறது அவர் வீட்டிற்கு பின்னே இருக்கக்கூடிய தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உடல்ல பாதி எரிந்த நிலையில் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் தொடர்ந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் சம்பவ இடத்திற்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து விசாரணை மற்றும் ஆய்வு நடத்தி வருகிறார். அவருடைய அண்ணனான செல்வராஜ் என்பவரிடம் விசாரணை நடைபெற்று வந்தது. அவருடைய ஏற்கனவே கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் வீட்டின் முன்பக்கத்தில் மாடியில் செயல்படுகிறது. காங்கிரஸ் அலுவலகத்திலேயும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வு நடத்தினார். ஆனால் அவர் உடல் கிடந்த பகுதியில் அந்த பகுதியில் அவருடைய ஆதார் அது அவர் வைத்திருந்த மணிப்பர்ஸ் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என தகவல்களும் தெரிவிக்கிறது. இந்த சூழல்ல தான் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாமோ அப்படிங்கிற அடிப்படையிலும் காவல்துறை தங்களுடைய விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கோலை இல்லை, அவர் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என அவருடைய உறவினர்களும் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் கூறி வருகிறார்கள். காவல்துறையினர் தற்கொலை என விசாரணையை மேற்கொண்டாலும் கூட வேறு என்ன காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா என்பது போன்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். சம்பவ இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருடைய விசாரணை அப்படிங்கிறது அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது, எதன் அடிப்படையில், அதாவது அங்கே கைப்பற்ற பொருட்களின் அடிப்படையில் தொடர்ந்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தான் காவல்துறையினர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. ஆனாலும் கூட 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து இந்த விசாரணையை காவல்துறை கண்காணிப்பாளர் நடத்தி வருகிறார். அவர் உறவினர்களிடம் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் அந்த ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கிறது. அவரோடு
அவரோடு இந்த பகுதியை சார்ந்த டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் தற்போது உறவினர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நண்பர்கள் எங்கே கூட தொடங்கி இருக்கிறார்கள். அவருடைய இறுதிக்கட்ட நடவடிக்கைகள், அதற்கான நடவடிக்கைகளும் தற்போது துவங்கி இருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் அப்படிங்கிறது அவர் உடலில் கம்பி சுற்றப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் அதனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற விசாரணை செய்யப்பட்டிருக்கலாமோ, உடலில் கம்பி சுற்றிருக்கக்கூடிய சூழலாக காணப்பட்டதாக அவருடைய போட்டோவில் இருக்கக்கூடிய உயிரிழந்த அந்த போட்டோவில் காணப்பட்ட நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடர்ந்தார்கள். ஆனால் அவருக்கு வேற உடல்ல காயங்கள் ஏதும் இல்லை அப்படின்னு காவல்துறை தற்போது முதற்கட்ட தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் அவர் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை, முழுமையாக அந்த அளவிற்கு கொலை இல்லை. எனவே இது கொலை, திட்டமிட்ட கொலை. அதற்கான அவர் உடலை பெறும் முன்னர் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அவ்வாறு கைது செய்யப்பட்ட பிறகே அவர் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் அப்படிங்கிற தகவல்களையும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் காவல்துறை விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அபிநயா. நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரனுடைய மரணம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சார்ந்த நேரலை விவரங்களுக்கு நன்றி சிவமணி.